1ல 5th sum பார்க்க போறோம். If cos A equal to 2x by 1 plus x square, then find the values of sin A யும் tan A யும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் டயக்ராம் போட்டுக்கோங்க. ABC இது வந்து தீட்டா. அப்போ தீட்டாக்கு இந்த பக்கம் இருக்கிறதா என்னது ஆப்போசிட் சைடு, பக்கத்தில் இருக்கிறதா என்ன, அப்போ இதுதான் ரைட் ஆங்கிள், ரைட் ஆங்கிளுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறதா என்னது ஹைப்போட்னஸ். இந்த பக்கம் ரிமைனிங் என்ன இருக்குது, இது வந்து அட்ஜசன்ட் சைடு. சரிங்களா, அவங்க காஸ் A வந்து 2x by 1 plus x ஸ்கொயர்னு அவங்க கொடுத்துட்டாங்க. அப்போ காஸ்னா உங்களுக்கு என்ன தெரியும், அட்ஜசன்ட் பை ஹைப்போட்டஸ். அப்போ அட்ஜசன்ட் வந்து நம்ம 2னு போட்டுடலாமா, 2x. ஹைப்போட்டனஸ் வந்து 1 plus x ஸ்கொயர்னு அவங்க கொடுத்துட்டாங்க. அப்போ ஹைப்போட்டஸ் அதான் நான் வயலட் கலரில் எழுதியிருக்கேன், 1 plus x ஸ்கொயர். ஆப்போசிட் வந்து தெரியாது. அப்போ நம்ம வந்து பை பித்தாகரஸ் தியரம் AC ஸ்கொயர் ஈக்குவல் டு AB ஸ்கொயர் ப்ளஸ் BC ஸ்கொயர் ஃபார்முலா போட்டு இதில் எது தெரியாது, BC தான் நம்மளுக்கு தெரியாது, BC ஸ்கொயர். அப்போ நம்ம BC கண்டுபிடிக்கலாமா. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இப்போ நம்ம இதில் BC ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும். அப்போ 1 ப்ளஸ் அந்த ஃபார்முலாவில் AC ஸ்கொயர் ஈக்குவல் டு AB ஸ்கொயர் ப்ளஸ் BC ஸ்கொயர். அப்போ 1 plus x square the whole square equal to, இது வந்து 2x தெரியும், 2x the whole square plus BC square. இப்போ 1 plus x square the whole square, இந்த plus இந்த பக்கம் வந்தா minus 2x the whole square equal to BC square. இப்போ என்ன பண்ணலாம், இது வந்து என்ன ஃபார்முலா இருக்கு, a plus b the whole square ஃபார்முலா. a plus b the whole square ஃபார்முலா என்னது, a square plus b square plus 2ab. அந்த ஃபார்முலாவில் எழுதலாமா. அப்போ இது a ஸ்கொயர்னா என்னது 1 plus b ஸ்கொயர்னா x ஸ்கொயர் the whole square plus 2ab னா 2ab னா என்னது 1 into x ஸ்கொயர் வந்து x ஸ்கொயர் ஆயிரும். மைனஸ் அப்படி போட்டாச்சா, 2x the whole ஸ்கொயர்னா எப்படி பண்ணலாம், 2x into 2x. அப்போ உங்களுக்கு என்ன வரும், 4x ஸ்கொயர். இதில் வேணால் நான் எழுதுறேன், வரைக்கும் எழுதிக்கேன் பாருங்க, 2x into 2x. அப்போ என்ன வரும், 2x into 2x. அப்போ 2 2s are 4, x into x, x ஸ்கொயர். அதான் அந்த ஸ்டெப்பில் போட்டிருக்கேன். ஈக்குவல் டு என்னது BC ஸ்கொயர். இப்போ என்ன பண்ணலாம், அடுத்த ஸ்டெப்பில் வந்து 1 ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர், இங்கே ப்ளஸ் 2x ஸ்கொயர் இருக்குது, இங்கே மைனஸ் 4x ஸ்கொயர் இருக்குது. அப்போ சப்ட்ராக்ட் பண்ணலாமா, 4லேருந்து 2 சப்ட்ராக்ட் பண்ணிங்க 2, எது ஹையஸ்ட் நம்பர் 4. அப்போ அது பக்கத்தில் என்ன சைன் இருக்குது, மைனஸ். அப்போ மைனஸ் அப்படி போட்டுக்கணும், ஈக்குவல் டு BC ஸ்கொயர். இப்போ இது என்ன ஃபார்மேட்டில் இருக்குன்னு பார்க்கணும், a மைனஸ் b த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாலாம் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா a மைனஸ் b த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலானா என்னது, a ஸ்கொயர் plus b square minus 2ab. அப்போ a ஸ்கொயரோட வேல்யூ 1, b ஸ்கொயரோட வேல்யூ வந்து என்னது x ஸ்கொயரு மைனஸ் 2ab னா என்ன பண்ணும், 2, a யோட வேல்யூ 1, b யோட வேல்யூ x ஸ்கொயர். அப்போ அது கேன்சல் ஆகும்போது இது போயிடும். அப்போ உங்களுக்கு இந்த ஃபார்முலா நீங்கள் இது எக்ஸ்டெண்ட் பண்ணி பார்த்தீங்கனாலே கரெக்டாக உங்களுக்கு இது வந்துடும். அதனால தான் நம்ம ஏயோட வேல்யூ 1, b யோட வேல்யூ x ஸ்கொயர்னு போட்டிருக்கோம். a மைனஸ் b த ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட்டில் இருக்குது, ஈக்குவல் டு BC ஸ்கொயர். இப்போ ஏயோட வேல்யூ 1 மைனஸ் பியோட வேல்யூ எக்ஸ் ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு BC ஸ்கொயர். இந்த ஸ்கொயர் பேஸ் பவரில் சேமாக இருக்கல ஆட் கட் பண்ணிடலாம். அப்போ உங்களுக்கு BC வந்து என்ன கிடச்சிரும், 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். இப்போ நம்மளுக்கு தெரியாதது என்னது, BC தான் தெரியாமல் இருந்துச்சு, அதை கண்டுபிடிச்சு. இப்போ நம்ம சைன் ஏயும் அவங்க கொடுத்துருக்கிறதுல என்னது, சைன் ஏயும் டேன் ஏயும் கண்டுபிடிக்கணும். சைன் வந்து என்னது, ஆப்போசிட் பை ஹைப்போட்னஸ். ஆப்போசிட் வந்து என்னது, அதான் தெரியாமல் இருந்துச்சு, அதனால அது கண்டுபிடிச்சிட்டோம்ல, 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். பை ஹைப்போட்னஸ் சைடு என்ன இருக்குது, அது 1 ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் போட்டாச்சா. அடுத்து டேன் ஏ வந்து ஆப்போசிட் சைடு பை அட்ஜசன்ட். ஆப்போசிட் வந்து கண்டுபிடிச்சிட்டோம், 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் கண்டுபிடிச்சாச்சு. அட்ஜசன்ட் வந்து என்னது 2x. இவ்வளோதான் இந்த ஆன்சர். இந்த இடத்துல மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும், இது வந்து a ப்ளஸ் b த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவில் விரிச்சிருக்கோம். அப்போ a ஸ்கொயர் ப்ளஸ் நீங்கள் ஃபார்முலா வேணால் சைடில் எழுதிக்கோங்க, a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் ப்ளஸ் 2ab. அதான் இதில் விரிச்சு எழுதிக்கோம். அடுத்து இதை எக்ஸ்டெண்ட் பண்ண 2x into 2x 4x ஸ்கொயர், அதனால இதில் குழம்பி அதுக்கப்புறம் இதை சப்ட்ராக்ட் பண்ணி தான் இதில் போட்டிருக்கோம். நெக்ஸ்ட்டு இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபார்முலா நீங்கள் செஞ்சு பாருங்கள், a மைனஸ் b த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா, a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் மைனஸ் 2ab. அந்த ஃபார்முலாவில் போட்டிங்கன்னா கரெக்டாக இது வந்துடும். அதுக்கு தான் நம்ம ஏயோட வேல்யூ 1, பியோட வேல்யூ எக்ஸ் ஸ்கொயர் போட்டு செஞ்சுருக்கோம். இது அப்போ நமக்கு ஃபைனலாக என்ன கிடச்சிடும், BC. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஆப்போசிட் சைட் கிடச்சதுனால சைன் ஏயும் டேன் ஏயும் நீங்கள் போட்டுடலாம். இவ்வளோதான் இந்த ஆன்சர். எதுவும் டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க ஸ்டூடெண்ட்ஸ்.